அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கான டிஎன்டில we will see about ஜூன் 14. ஓகேங்களா? அதுல இந்து அனாலிசிஸ பார்ப்போம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஜூன் 13 நான் கொடுத்த அந்த கொஸ்டின் அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ கோலை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? எப்படிலாம் கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப மேஜர் சோர்ஸ் ஃபார் த கோல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்றது மூலமா கோலை கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ரைசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட். ஓகேங்களா? அது கரெக்ட்னு நம்மளால அசியூம் பண்ணிக்க முடியும். மானிட்டர்ஸ் த ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கேப்டிவ் கோல் அண்ட் லிக்னைட் புலாக்ஸ். ஓகேங்களா? கேப்டிவ் கோல் மைனிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சர்டன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து கோலை வந்து பிளாக்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணலாம், கோலை வந்து மைன் பண்ணி ஒண்ணு அவங்களுக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்கலாம். இப்ப அவங்களுக்கு வச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கேப்டிவ் கோல். கேப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? கேப்டிவ் புடிச்சு வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதான் கேப்டிவ் கோல் மைனிங். அதை வந்து அந்த ப்ராக்ரஸை வந்து டெவலப்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுமா அப்படின்னா மானிட்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கண்ட்ரோலர் இவங்க. It has any objection to the government's notification relating to the acquisition of coal bearing areas. ஓகேங்களா? அப்ஜெக்ஷன்ஸ் இயர்ஸ். ஓகே, ஸோ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமும் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இட் ensures the coal mining companies deliver the coal to the end user in the prescribed time. அது வந்து அவங்களோட வேலை கிடையாது, இது கண்ட்ரோல் பண்றது தான் அவங்களோட வேலை, டெலிவரி அவங்களோட வேலை கிடையாது. ஸோ 4 வந்து ஆன்சர் கிடையாது, எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? 1 2 1 3 இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம இது 14th ஜூன் 14th அந்த கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா we will have here anomaly of PSLV detected and resolved அப்படின்னு வந்து தர்மேந்திர பிரதான், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு, பிஎஸ்எல்வி விச் இஸ் பீன் டப்ட் அஸ் அ ஒர்க் காஸ். ஓகேங்களா? ஒர்க் காஸ் ஆஃப் இஸ்ரோவா இருந்தது, அஸ் சஃபர்ட் செட்பேக்ஸ், டூ பேக் டு பேக் செட்பேக்ஸ். பிஎஸ்எல்வி வந்து இப்போ ரீசெண்டா ஜான்வரி 12 2026 பிஎஸ்எல்வி C62 மிஷன் அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு EOS-N2 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை வந்து அதோடைய இன்டெண்டட் ட்ராஜெக்டரியில வந்து கொண்டு போய் வைக்கிறதுல அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கு முந்தின இது 61லயும் பாத்தீங்கன்னா EOS-09 சேட்டலைட்டையும் அதே மாதிரி குடின் கம்ப்ளீட். ஓகேங்களா? அது ஏன் ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட் கமிட்டி, நேஷனல் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி, விஜயராகவன் ஃபார்மல் பிரின்சிபல் சீஃப் அட்வைஸ் சயின்டிபிக் அட்வைசர், அதுக்கப்புறமா வந்து ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன் சோம்நாத், இவங்க 2 பேரோட தலைமையில ஒரு கமிட்டி அறிமுகப்படுத்துறாங்க, அமைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏன் என்ன ப்ராப்ளம், எதனால இது ஆச்சு அப்படிங்கறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இட் ஹாஸ் பீன் ஆல்சோ ரிசால்வ் டிடெக்டட், த அனாமலி ஹாஸ் பீன் டிடெக்டட் அண்ட் ரிசால்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அனாமலி அப்படின்னு நேஷனல் செக்யூரிட்டி காரணங்களால சொல்ல முடியல. ஓகேங்களா? அப்ப என்ன கேட்கலாம், கமிட்டி வந்து யாரோட தலைமையில வந்துச்சு, இல்லைன்னா அதோட மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா நேபாள் வந்துகிட்டே இருக்கு நியூஸ்ல, அதனால GS2ல இந்த வாட்டி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதுல வந்து ஒரு பாசிட்டிவான சைட்ல நம்மளால என்ன பார்க்க முடியும்னா, பைலேட்டரல் கோஆபரேஷன்ல இந்தியா அண்ட் நேபாள் இஸ் டிஸ்கசிங் ஆன் கிராஸ் பார்டர் ரயில்வே லிங்க். எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு ஜனக்பூர் டு அயோத்தியா செக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிம்ஸ்லயும் கேட்கலாம், எக்ஸாம்பிளா மெயின்ஸ்லயும் நம்மளால எழுத முடியும். ஜனக்பூர் டு அயோத்தியா செக்ஷன், ராம் சர்க்கியூட், இது ராமாயண சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிஆர்டிஓ ஷோகேசஸ் கிரிட்டிக்கல் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் இன் 3 ஃபிளைட் டெஸ்ட். டிஆர்டிஓ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம். ஒன்னு வந்து மல்டிலேட்ரல் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து டெஸ்ட் ஃபிளைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் மீடியம் ரேஞ்ச், இந்த இதுவுமே வந்து இண்டிஜினியஸா டெவலப் பண்ணி அவங்க வந்து டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப மல்டி லேயர்டு பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் ஆக்ட் அஸ் இன்டர்செப்டார் மிசைல்ஸ் எங்கேஜிங்
எங்கேஜிங் டு டெஸ்ட்ராயிங் தேர் டெசிக்னேட்டட் டார்கெட்ஸ். ஓகேங்களா, மிசைல் வரும் பொழுது அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு இந்த மல்டி லேயர்ட் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உதவும். அதே மாதிரி ஷிப்பை வந்து நம்மளோட ஷிப்பை வந்து காப்பாத்துறதுக்காக அண்ட் இந்த நாசம் எம்ஆர், ஓகேங்களா, அதுவுமே வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, மீடியம் ஃபிளைட் டெஸ்ட் ஆஃப் நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் மீடியம் ரேஞ்ச். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் சீஃபேரர்ஸ், இப்போ அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த யூஎஸ், அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தே ஹாவ் பம்பார்டட், தே ஹவ் அலிஜ்லி, யூஎஸ் அலிஜ்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு 3 வெசல்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஓகேங்களா, அந்த வெசல்ஸோட பேர் இதெல்லாம். ஓகே, அது அவங்க வந்து இட் ஹாஸ் கேரிட் ட்ரேட் வித் த யூஎஸ் சாங்ஷன்ட் இரானியன் ஆயில், இரானியன் க்ரூட் ஆயில வந்து அவங்க எடுத்துட்டு வந்தது தான் அதோட அக்யூசேஷன். ஸோ ரிப்பீட்டட் வார்னிங்ஸ் இவங்க கொடுத்ததா யூஎஸ் சொல்றாங்க. அதை மீறியும் அவங்க எடுத்துட்டு வந்ததுனால என்ன பண்றாங்கன்னா, கான்ஃபிளிக் ஜோனுக்குள்ள போனதுனால மிசைலை தாக்கி என்ன க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் ஆல் மர்ச்சன்ட் வெசல்ஸ். ஓகேங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். தே ஆர் நான் காம்பேக்டன்ட், எல்லாருமே வந்து நான் காம்பேக்டன்ட். அந்த சீஃபேரர் அந்த மர்ச்சன்ட் வெஹிக்கிளை வந்து அடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அன்பார்ச்சுனேட்லி 3 இந்தியன்ஸுமே வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்கலி வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்கு. ஓகேங்களா, அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்கு. பட் ஸ்டில் யூஎஸ் ஹாஸ் நாட் கம்பைல்டு ஆர் அதுக்கான வருத்தம் கூட அவங்க தெரிவிக்கல. யூஎஸ் வந்து நாங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் தெரிவிக்கல. இதனால வந்து இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து ரொம்ப கேள்வி கேட்கறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி இருக்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா, ஒரு கரெக்டான வேயா அப்படின்லாம் கேட்கறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லாஸ் விச் ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் த மேரிடைம் ஆர் சீஃபேரர்ஸோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா யூஎன் கிளாஸ், இந்த லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பட் அன்பார்ச்சுனேட்லி யூஎஸ் இஸ் நாட் அ மெம்பர், யூஎஸ் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் திஸ் யூஎன் கிளாஸ். ஓகே, இட் என்ஷூர்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், ரைட்ஸ் ஆஃப் இன்னசென்ட் அண்ட் டிரான்சிட் பேசேஜ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் மேரிடைம் காமர்ஸ். அதே மாதிரி IMO, இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஆல்சோ செட்ஸ் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மர்ச்சன்ட் ஷிப்பிங். அதே மாதிரி பிரின்சிபல் பிளாக் ஸ்டேட் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கண்ட்ரி விச் இஸ் ஹேவிங் த பிளாக். ஒரு ஷிப்புக்கு எப்பயுமே வந்து ஒரு பிளாக் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஷிப்போட பிளாக் தான் அந்த ஷிப் ரெஜிஸ்டர் பண்ண அந்த கண்ட்ரின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த கண்ட்ரியை தான் அந்த பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரிக்கு தான் பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த மாதிரியான அட்டாக்ஸ்ல அப்படிங்கறத சொல்றாங்க. And then international humanitarian laws also protects civilians, including merchant seafarers during the armed conflict because they are non-combatant. Okay. And then sanction laws என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் sanctions laws இருக்கு. ஒன்னு வந்து கண்ட்ரி ஸ்பெசிபிக், இன்னொன்னு வந்து இன்டர்நேஷனல் சாங்ஷன் லா விச் ஹாஸ் been sanctioned or approved by UN செக்யூரிட்டி கவுன்சில். ஓகேங்களா, ஸோ அந்த யூனிலேட்டரல் சாங்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் sanctions which is operating within the country's jurisdiction, which have not directly automatically invalidate the international shipping operations. அப்ப merchant seafarers இருக்காங்கல்ல, அவங்க should not be targeted in these kind of conflicts. அதை மீறியும் வந்து யூஎஸ் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டார்கெட்ஸ் பண்ணிருக்கு. அப்ப issues with respect to the safety of seafarers என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, with respect to them, தே ஆர் sailing in the geopolitical conflicts. ஓகேங்களா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெனி geopolitical turmoil and crossovers are happening around the world. இம்பார்ட்டன்ட் choke பாயிண்ட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ரெட்சியா இருக்கட்டும், இங்க எல்லாமே தே ஃபேஸ் மிசைல், ட்ரவுன் அண்ட் பைரசி த்ரெட்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு த சேஃப்டி ஆஃப் சீஃபேரர்ஸ். செகண்ட் ஒன் இஸ் தே ஆர் சிவிலியன். ஓகேங்களா, தே ஆர் நாட் காம்பேக்டன்ஸ். அப்போ அவங்களுக்கு தே ஆர் வித் லிமிடெட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எனி மிலிட்டரி ஆக்ஷன்ஸ். அவங்களால வந்து ஓடி ஒளிய முடியும், இல்லைன்னா வந்து ஒரு சேஃப்டி, இப்போ அவங்களோட ஷிப் வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஸ்பேர் ஷிப்பை வச்சு தப்பிக்க முடியுமே தவிர அவங்களால எதிர்த்து சண்டெல்லாம் போட முடியாது. அண்ட் தென் ஃபாரின் ஃபிளாக் ப்ராப்ளம். மெஜாரிட்டியா வந்து இந்தியா இஸ் த ஹப் ஆஃப் சப்ளைங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சீஃபேரர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து
மத்த கண்ட்ரீஸுக்கு வந்து சப்ளை பண்றோம் சீஃபேரர்ஸ. ஹியூமன் ரிசோர்ஸ நம்ம வந்து குடுக்குறோம். ஆனா வந்து அவங்க கிட்ட இருக்க அவங்க அந்த ஃபாரின் ஷிப்ஸ்லாம் வந்து தே ஆர் ஃபாரின் வெசல்ஸ்லாம் வந்து ஃபிளாக்டு ஃபாரின் ஷிப்ஸ். ஓகேங்களா? சோ அதனால அவங்க கிட்ட வந்து நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. ஓகேங்களா? சோ அவங்களால நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாதனால நம்மளால நம்மளோட லாஸ என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதுல ஒரு ப்ராப்ளத்துல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஃபாரின் ஃபிளாக் ப்ராப்ளம் இது பேரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வார் ரிஸ்க் நேவிகேஷன். இத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரூஸ் ஆஃபன் டிரான்சிட் ஹை ரிஸ்க் ஜோன்ஸ். ஓகேங்களா? விச் ஆர் நாட் ஃபுல்லி டிஸ்க்ளோஸ். அந்த க்ரூஸுக்கே தெரியாது இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஜோனு, இங்கெல்லாம் வந்து நம்ம இருக்கக்கூடாது, சாங்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த க்ரூஸ்க்கே தெரியாம தே ஹவ் பீன் அலௌட் டு ட்ரேட். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அந்த டைம்ல இருக்கிறதுனால, ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால ஹை ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அவங்களுக்கே தெரியாம அவங்கள அனுப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் இஷ்யூஸ் ஆர் ஆல்சோ இன்அடிக்குவேட் அண்ட் இருந்தாலுமே இட் டிலேட். ஓகேங்களா? தே ஆர் டிலேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எமோஷனல் கோஷன்ட்டும் இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ளே பண்ணும். சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் சோசியோ எக்கனாமிக் கோஷன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் கேப் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபேமிலி. ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம்லி இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா வெரிஃபைடு அப்டேட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது டியூரிங் த கிரைசிஸ் டைம். ஓகே. அவங்க அதனால வந்து வதந்திய நம்பியோ இல்லைன்னா வந்து இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த ஒரு பதட்டத்திலேயே அவங்க வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் தென் ரெகுலேட்டரி காம்ப்ளெக்சிட்டியுமே வந்து இங்க அதிகமா இருக்கு. என்னன்னா மல்டிபிள் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குங்க. ஏன்னா பிளாக் ஸ்டேட் ஒன்னு, போல் ஸ்டேட் ஒன்னு, போர்ட் ஸ்டேட், அப்புறம் கோஸ்டல் ஸ்டேட், நேஷனாலிட்டி ஆஃப் த க்ரூ அப்படின்னு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் ஸோ திஸ் இன்வால்வ்ஸ் டிசால்வ்டு அக்கௌண்டபிலிட்டி ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டரி காம்ப்ளெக்சிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஸோ அண்ட் தென் தேர் இஸ் ஆல்சோ an angle of psychological impact which is stress, trauma, mental health issues during the attack and uncertainty for the crew members. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சீஃபேரர்ஸ். அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்மளுக்கு மேபி இன் GS3 ஆர் GS2 இன்டர்னல் செக்யூரிட்டிலயோ இல்ல ஐஆர்லயோ இந்த சீஃபேரர்ஸ் பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப்ஸ் தான் நீங்க இம்பார்ட்டண்டா கவனிக்கணும். ஓகேங்களா? மேரிடைம் செக்யூரிட்டியை நம்ம வந்து ஆக்சுவலா வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன். ஓகே. வி ஹாவ் டு என்ஹான்ஸ் அவர் நேவல் டிப்ளாய்மெண்ட்ஸ் அண்ட் கோஸ்டல் கார்டோட சர்வைலன்ஸை வி ஹாவ் டு எக்ஸ்பேண்ட். அதே மாதிரி வந்து ரேபிட் ரெஸ்பாண்ட் கேப்பபிலிட்டியும் நம்ம வி ஷுட் பி ரெடி, ஹை அலர்ட்ல இருக்கணும். அண்ட் தென் டைம்லி த்ரெட் அசஸ்மெண்ட் வி ஹாவ் டு ஹேவ், ரெகுலர் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், அதுக்கப்புறமா வந்து ரியல் டைம் அட்வைசரிஸ், அது எல்லாமே வந்து வி ஹாவ் டு ஹேவ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட். இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா என்னன்னா, இப்ப நீங்க ஹை ரிஸ்க் ஜோன்ல போறீங்க, இஃப் யூ ஆர் வில்லிங் டு கோ ஆர் நாட், அப்படி அவங்க வந்து வில்லிங் இல்ல அப்படின்னா தே ஷுட் நாட் பி வாட் இஸ் தே ஷுட் நாட் டிக்ளைன் எனி தே ஷுட் நாட் ஃபேஸ் எனி ப்ரொஃபஷனல் பெனாலிட்டிஸ் ஃபார் தட் இஃப் தே ஆர் டிக்ளைனிங் இட். பிகாஸ் அல்டிமேட்லி இட் இஸ் தேர் லைஃப். ஓகேங்களா? அவங்களோட லைஃப் அது. அப்ப அவங்க தே ஹாவ் டு டேக் த டிசிஷன் விச் ஹேஸ் டு பி இன்ஃபார்ம்டு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஹை ரிஸ்க் என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னு முழுசா 100% தெரிஞ்சுதான் அவங்கள அனுப்பணும். அப்படி இல்லாம அவங்கள அனுப்பக்கூடாது. ஸோ இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வார் ரிஸ்க் ஜோன்ஸ். அண்ட் தென் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ என்ஹான்ஸ்டு வார் ரிஸ்க் அலவன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் அடக்குவேட்டா இருக்கணும். அண்ட் தென் ஃபேமிலி அண்ட் வெல்ஃபேர் சப்போர்ட்டுமே வந்து யூ ஷுட் த கண்ட்ரி ஷுட் ப்ரொடெக்ட். ஓகேங்களா? டெடிகேட்டட் கான்டாக்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து வெரிஃபைடு அப்டேட்ஸ், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், இட் ஷுட் பி அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சீஃபேரர்ஸ் ஃபேமிலி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் கோஆர்டினேஷனும் தேவை. இன்டர் மினிஸ்டீரியல் மேரிடைம் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் ஷுட் பி அப்ளைட். ஏன்னா இட் இஸ் இன்வால்விங் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்க இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் இருக்கு. இந்தியன் நேவி இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. கோஸ்ட் கார்டு இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எல்லாத்துலயுமே வந்து இருக்கிறதுனால இன்டர் மினிஸ்டீரியல் கோஆர்டினேஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஒழுங்கான ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஃப்ராக்மெண்டட் அக்கௌண்டபிலிட்டி தான் இருக்கும். ஓகே. அண்ட் தென் ப்ரொமோட் தே ஷுட் ஆல்சோ ப்ரொமோட் கம்ப்ளைன்ஸ். ஓகேங்களா? India should ensure that ships are complying with the international law and safety standards.
ஸோ அந்த ஒரு விஷயங்களும் நம்ம we have to ensure for the safety of seafarers. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏஐ சாவர்னிட்டி, த கொஸ்டின் ஆஃப் ஏஐ சாவர்னிட்டி. ஓகே. ஸோ இதுல யூஎஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் has abruptly restricted the access to AI films. ஏஐ ஃபிலிம்ஸ், ஆந்த்ரோபிக், மித்தோஸ் அண்ட் ஃபேபிள், இந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்குல்ல, ஏஐ சாஃப்ட்வேர்ஸ், இதுக்கு மற்ற நேஷனாலிட்டிஸுக்கு வந்து ஆக்சஸ் இல்லை அப்படின்னு வந்து நேஷனல் செக்யூரிட்டியை காரணமா காட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ லைக் ஸ்ரீதர் வெம்பு சார், ஜோஹோவோட ஃபவுண்டர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ராக்டிக்கலி குளோபலைசேஷன் இஸ் டெட் அண்ட் பாரத் மஸ்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே ஹெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப திஸ் கேன் பி யுவர் எஸ்ஏ டாபிக் ஆல்சோ. இதை ஒரு வாட்டி பிரெயின் ஸ்டாம் பண்ணி பாருங்க. குளோபலைசேஷன் இஸ் டெட் அண்ட் பாரத் மஸ்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. இதை வந்து ஒரு வாட்டி பிரெயின் ஸ்டாம் பண்ணுங்க. பிரெயின் ஸ்டாம் பண்ணி அந்த பிரெயின் ஸ்டாம் பண்ண ஐடியாஸை கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா. ஓகே. அண்ட் தென் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வேற வேற வாய்ப்பே இல்லை. பட் வி ஹாவ் டு ஆல்சோ இன்வெஸ்ட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஏஐ எக்கோசிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ எக்கோசிஸ்டம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் வி நீட் இஸ் த்ரீ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபியூஸ். ஓகேங்களா. ஜிபியூஸ் நமக்கு தேவை, விச் ஆர் எக்ஸ்பென்சிவ். ஒன்று நம்ம வந்து தயாரிக்க முடியும். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா வந்து NVIDIA அந்த மாதிரியான கம்பெனிஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். ஓகேங்களா. தயாரிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா செமிகண்டக்டர் ஆர்கிடெக்சர் தேவை. ஓகேங்களா. அதை செமிகண்டக்டரை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கே இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். ஓகேங்களா. வி ஆர் டெக்கேட்ஸ் பிஹைண்ட் செமிகண்டக்டர் ரிசல்ட். அப்போ நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி NVIDIA மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது தான், விச் இஸ் எக்ஸ்பென்சிவ். அண்ட் வி ஷுட் ஆல்சோ ஹாவ் டேட்டா சென்டர்ஸ் டு ட்ரெயின் தம். ஓகேங்களா. டேட்டா சென்டர்ஸ் வேணும். அந்த டேட்டா சென்டர்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு we need enormous amount of electricity. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் விச் வி ஆர் ஹேவிங். ஓகே. இந்த ஜிபியூஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வாட் வி ஹவ் டன் இஸ் வி ஹவ் லான்ச்டு ஏஐ மிஷன், இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு வந்து ஒரு இதுவை கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா. அது எதுக்குன்னா காமனா வந்து வி வில் ஹாவ் சம் இன்ஸ்டால்டு ஜிபியூஸ். ஓகேங்களா. ஜிபியூஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். மற்ற கம்பெனிஸ் அதுக்கப்புறமா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த ஜிபியூஸை வச்சு தே கேன் ட்ரெயின் தேம் ஓன் எல்எல்எம்ஸ். ஓகேங்களா. லாங்குவேஜ் மாடலிங் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். பட் இதுக்குமே வந்து வி ஆர் ஃபார் பிஹைண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேன் பண்றதுக்கு முன்னாடி, பிளாக்கெட் பேன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மிஷன் அந்த யூஎஸ் வந்து ப்ராஜெக்ட் கிளாஸ்விங் அப்படின்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. அது எதுக்குன்னா செலக்டட் ஆக்சஸ் தான், செலக்டிவா வந்து சில பேருக்கு மார்க்கெட்டை, இந்த மித்தோஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி செலக்டிவ் ஆக்சஸ் டு சம் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் இன் யூஎஸ்க்கு வந்து இதோடைய இந்த ஃபேபிள்ஸோட ஆக்சஸை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் has came in touch with the Anthropic and US government and regarding the project Glasswing. ஓகேங்களா. அந்த ப்ராஜெக்ட் படி we also gained access to two of our important agencies. CERT இன், அதுக்கப்புறமா வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமுக்கும் இந்தியா சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டருக்கும், இந்த 2 பேருக்கும் வந்து நம்ம வி ஹேட் ஆக்சஸ். ஓகேங்களா. இப்போ அந்த ஆக்சஸுமே அப்புறட்டா கட் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப நமக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா வி நீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வி நீட் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா. அப்புறட்டா நம்ம ஒரு 100 பில்லியன்ஸ் எல்லாம் நம்மளால வந்து செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது ஃபார் மேக்கிங் திஸ் ஏஐ சிஸ்டம் எக்கோசிஸ்டம். அதை நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா. 100 எதுக்கு, நம்ம உருவாக்கணும்னு நினைச்சா உள்ள போறதுக்கே $100 பில்லியன் தேவை. இப்போ அவ்வளோலாம் பண்ணாம அட்லீஸ்ட் வி நீட் சம் அதர் சப்ளிமெண்டரி எக்கோசிஸ்டம்ஸ். ஓகேங்களா. 50,000 crore ஃபண்ட் ஃபார் டீப் டெக் அண்ட் ஏஐக்கு ஒரு 50,000 நம்ம ஆனுவலா செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் 2 lakh crore வந்து எமர்ஜென்சி லைன் ஆஃப் கிரெடிட்டா ஃபார் பில்டிங் ஹைப்பர் கிளவுடு ஹார்ட்வேர் சிப்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த ஏஐ பில்டிங் ஃபர்ம்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க விருப்பப்படுறாங்க. ஓகேங்களா. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து விருப்பப்படுறாங்க.
நெக்ஸ்ட் ட்ராட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ட்ராட்ஸ் கேன் டிரைவ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இன் சாயில் பாக்டீரியா. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் ஹஸ் given that antibiotic resistance can be increased because of the anthropogenic uses. ஓகேங்களா? anthropogenic contamination, அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இன் வேஸ்ட் வாட்டர், ரிவர்ஸ், சாயில்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் த ஓவர் யூஸ் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக், அதை நம்ம வந்து ரிலீஸ் பண்றதுனால இன் மெடிசன் அண்ட் அக்ரிகல்ச்சர், அந்த சாயில்ல வந்து ஆல்ரெடி அந்த சாயில்லையும் ரிவர்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வில் டெவலப்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் ஒன்லி. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா டிராட்டோடைய இன்க்ரீஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீன்ஸ் ஆஃப் பாக்டீரியா கேன் நேச்சுரலி எவால்வ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை வளர்க்கறதுக்கு டிராட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கறத ரீசெண்டா வந்து இந்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப தேர் இஸ் ஒன் நேச்சுரல் வே ஃபார் பாக்டீரியா டு ஹாவ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நானோகிராஃபின் அப்படின்ற இந்த ஒரு கிராஃபின் விச் இஸ் நானோ பார்ட்டிகல். ஓகே, பேவ்ஸ் வே ஃபார் த அல்ட்ராபோரஸ் மெட்டீரியல். இந்த அல்ட்ராபோரஸ் மெட்டீரியலுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HBCLA12. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சார் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நிறைய அந்த LDXO இது இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க, மிலிட்டரி கிரேடு அந்த இதெல்லாம். அப்ப இந்த பேர்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இது ஜஸ்ட் ஒரு வாட்டி எழுதி மட்டும் வச்சுக்கோங்க நோட்ஸ்ல. இது நானோகிராஃபின் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இட் ஹாஸ் பின் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் ரெக்டிலீனியர் கெமிஸ்ட்ரி. இந்த ரெக்டிலீனியர் கெமிஸ்ட்ரினாலும் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதாவது அந்த பாண்ட், கோவலண்ட் அந்த பாண்ட், அப்புறம் மெட்டல் பாண்ட்ஸ் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் கிரியேட்டிங் நியூ டிசைன்ஸ். ஓகேங்களா? மாலிகூல்ஸை வந்து பைண்ட் பண்றதன் மூலமா அவங்க வந்து ஒரு நியூ டிசைன்ஸை வந்து தயாரிக்கிறாங்க. அதன் மூலமா தே கேன் ஸ்டோர் கேசஸ். ஓகேங்களா? இட் ஹாஸ் ஸ்டோரேஜ் பர்பஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன், நம்மளால வந்து கார்பன் கேப்சரிங்ல இதை யூஸ் பண்ண முடியுது. மெடிசினல் பர்பஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் பர்பஸ்ல யூஸ் பண்ண முடியுது. இந்த ரெக்டிகுலர் அப்படிங்கிறது என்னன்னா வந்து இட் இஸ் அ வெப் மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன்ஸ். ஓகேங்களா? இன்டர்செக்ஷன்ஸை உருவாக்குறது. ஓகே, அதுதான் வந்து ரெக்டிகுலார் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரெக்டிகுலார் கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நானோகிராஃபைன்ஸோடைய அந்த டிசைனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ரெக்டிகுலர் கெமிஸ்ட்ரிக்கும் இதான் அப்ளிகேஷன், நானோகிராஃபைன்ஸுக்கும் நேரடியா இது அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜூனோ. ஜூனோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிங்மன் அண்டர் கிரவுண்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி விச் இஸ் இன் சைனா. சைனால இருக்குங்க இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இது அப்படின்னா, நியூட்ரினோஸ் வந்து ரொம்ப மாஸ்லெஸ், அப்புறமா வந்து சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? ரொம்ப லெஸ் சார்ஜ் தான் இருக்கும், மாஸ்லெஸ் பார்ட்டிகல்ஸ். அதனாலதான் நம்ம பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் நம்மக்குள்ள புகுந்து போனாலும் நம்ம அதனால ஹிட் ஆகிறோம் அப்படின்னு நம்மளால உணர முடியாது. தெர் ஆர் 3 ஃபிளேவர்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ். ஓகேங்களா? அதனுடைய மாஸ் ஆர்டரிங். ஓகேங்களா? அதாவது வந்து M1, M2, அப்புறம் M3 அப்படின்னு வந்து 3 இருக்கு. எங்க போனாலும் இந்த M1 M2 நம்மள விடாது போல. ஓகேங்களா? ஸோ M1, M2, M3 இந்த 3 நியூட்ரினோஸ் இருக்கு. இதுல எது ஹெவியஸ்ட், எது லைட்டஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த எது ஹெவியஸ்ட், எது லைட்டஸ்ட் அப்படிங்கிறத இந்த அப்சர்வேட்டரியும் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அந்த கால்குலேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த அப்சர்வேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஓகே, நியூட்ரினோ மாஸ் ஆர்டரிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கம்ஸ் இன் 3 ஃபிளேவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெவியஸ்ட் லைட்டஸ்ட் எதுங்கிறது தெரியலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையில்லை. ஓகே, இது எதுக்காக இம்பார்ட்டன்ட்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஒரு மாஸ் மீடியம்ல இருந்து இன்னொரு மாஸ் மீடியமுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன்னுல இருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸுக்கு வந்து நியூட்ரினோ வெளில வருது அப்படின்னா, அதனுடைய ஆர்டரிங் மூலமா, மாஸ் ஆர்டரிங் மூலமா தான் நம்ம அதை மெஷர் பண்ண முடியுமா. ஓகேங்களா? அப்ப அது எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு, எதுல இருந்து எது வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சா
அக்யூரேட்டா இன்னும் நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஸோ அதனாலதான் இந்த நியூட்ரினோ மாஸ் ஆர்டரிங் எப்படி எது ஹெவியஸ்ட் எது லைட்டஸ்ட்னு தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதை இது கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து there is a protest in POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஓகே, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு ஒரு அம்ப்ரல்லா ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகேங்களா. இட் இஸ் ஆர்கனைசேஷன் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் சிவில் சொசைட்டி, ட்ரேட் பாடிஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க எல்லாம் 2023 வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஸ்டார்டட் அஸ் அ எக்கனாமிக் ப்ரொடெஸ்ட். ஓகேங்களா, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ப்ரொடெஸ்ட் which they protest against the rising electricity tariff, இன்ஃப்ளேஷனுக்கு எதிரா. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து வீட் ஃப்ளோரை சப்சிடைஸ் பண்ண சொல்லி, ஃபேர் எலக்ட்ரிசிட்டி பிரைசிங் பண்ண சொல்லி, பிகாஸ் அவங்களுடைய ஹைட்ரோ பவர் டேம் லோக்கல் மங்களா டேம்ல இருந்து தான் வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்க. ஆனா நிறைய அதிகமான பிரைஸ் வச்சு விற்றாங்க அப்படிங்கிறதுக்காகவும். அதுக்கப்புறம் there is a political reason, reservation of 12 seats for the refugees in the POK legislative assembly. அதாவது நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு வந்து இந்த இந்த லெவல்ல தான் வச்சிருக்கோம். இந்த அக்ஸை சின்னா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கில்ஜிஸ் பாகிஸ்தான், அப்புறமா வந்து பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சக்ஷம் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் தான் நம்ம வச்சிருக்கோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இந்த அக்ஸை சின் வந்து சைனா வச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த கில்ஜிட் பால்டிஸ்தான், அப்புறம் வந்து பாகிஸ்தான் ப்ராவின்ஸ், இது வந்து பிஓகே வந்து இருக்கு. ஓகேங்களா. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அவங்க ஆசாத் காஷ்மீர்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து இங்க வந்து மைக்ரேஷன் டைம்ல, இந்த டைம்ல வந்து பார்ட்டிஷன் டைம்ல வந்தவங்களுக்கு 12 சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 12 சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்க இங்க இல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல கிடையாது. தே ஹவ் மைக்ரேட்டட் டு வாட் டு சே இன் இன்னர் லேண்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். ஓகேங்களா, லாகூர், முல்தான் அந்த மாதிரி வந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டமை வந்து இருக்கக்கூடாது, அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஸோ இதுதான் இந்த இதனாலதான் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொசிலா பாஸ், நம்ம ஆல்ரெடி சொசிலா டனல் என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதுல இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அதோட சிக்னிஃபிகண்ட்டை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா. ஸோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரி கான்ஃபரன்டேஷன் வந்து இந்தியா as faced வித் சைனா அண்ட் இந்தியா, சைனா அண்டு பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மிலிட்ரி கான்ஃபரன்டேஷன் அப்ப வி லேக்ட் கனெக்டிவிட்டி, புவர் மொபிலிட்டி இருந்ததுனால மென் அண்ட் மெட்டீரியல் சப்ளை நம்மளால வந்து பண்ண முடியல ஃபார் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகேங்களா. இப்ப இந்த ஆல்வதர் டனல் இருக்கிறதுனால நம்மளால வந்து சீம்லெஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் இந்தியன் ஃபோர்ஸஸ், அந்த மொபிலிட்டி லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஃபார் நேஷனல் இன்டகிரேஷன் வி கேன் டூ அப்படின்றது நம்மளால சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் அந்த லோக்கல்ஸுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ்னாலையும், அதுக்கப்புறமா வந்து வின்டர்னாலையும், ஹெவி ஸ்னோனாலையும் அந்த லடாக்கோட வந்து அந்த காஷ்மீர் வேலி வந்து கட் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கிறதுனால கம்யூட்டர்ஸ்க்கு டெத் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்னாலாம் வந்து அந்த கனெக்டிவிட்டி இல்லாததும் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லோக்கலா வந்து சன்ரைடு அந்த வெஜிடபிள்ஸ் தான் வந்து அந்த லோக்கல் வெஜிடபிள்ஸ் தான் இருக்குமே தவிர வின்டர்ல அவங்களால வந்து வேற எந்த ஒரு மார்க்கெட்டுக்கும் ஆக்சஸ் இருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே இந்த சொசிலா டனல்னால வந்து தீரப்போகுது. அது மட்டும் இல்லாம அட்வென்ச்சர் டூரிசம் வில் பி அனதர் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் ஃபார் த எக்கனாமி ஆஃப் த லடாக். ஓகேங்களா. அது இல்லாம ரிலீஜியஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னாலும் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் த பில்கிரிமேஜ் ஆஃப் அமர்நாத் யாத்ரா. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியம் பத்தி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா சிஜெல்லா. ஓகே, சிஜல்லோசிஸ் அப்படின்னு அந்த அவுட் பிரேக்கை வந்து இந்த பாக்டீரியம் வந்து காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது என்னன்னா இந்த சிஜல்லோசிஸ் அப்படிங்கிறது ஒரு டயோரியல் டிசீஸ். இது வந்து ஃபீவர்,
அப்புறமா வந்து அப்டமனல் கிராம்ப், அப்புறம் பிளடி டயோரியா, டிசென்ட்ரி இதெல்லாமே வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இது எதன் மூலமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கோ ஓரல் ஓரல் ரூட் மூலமா தான் வருது. ஓகே. ஸோ வென் பீப்புள் இன்ஜெஸ்ட் டைனி அமௌண்ட் ஆஃப் ஃபீக்கல் மேட்டர்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது த்ரூ வாட்டர், ஃபுட்டு அண்ட் இதன் மூலமா உள்ள போகும் பொழுது, நம்மளோட வாய்க்குள்ள போகும் பொழுது இந்த பாக்டீரியாஸ் உள்ள போச்சு அப்படின்னா தென் இட் வில் காசஸ் இந்த சிஜல்லோசிஸ். ஓகே. இப்போ ரீசெண்டா கேரளால இந்த இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஹியூமன்ஸ் அண்ட் பிரைமேட்ஸ் இவங்க தான் இதோடைய பிரைமரி ரிசர்வாயரா இருக்காங்க, இந்த பாக்டீரியாவோட பிரைமரி ரிசர்வாயர்ஸ். அண்ட் எதனால வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியலி பிகாஸ் ஆஃப் த ஃபிஷ் விச் ஹஸ் பின் ஹார்வெஸ்டட் இன் த சீவேஜ் கண்டாமினேட்டட் வாட்டர். ஸோ அதனால வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. அப்ப புவர் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடிய இல்ல கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் சோர்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் இருக்கிறது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால, டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுனால வி ஹாவ் டு ஜுடிஷியஸ்லி யூஸ் த ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்டாலிட்டியில போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூஏஇ பாத்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யூஏஇ ஹஸ் அக்ரீட் டு கிவ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபார் ஈரான் டு நாட் டு அட்டாக் இட். ஓகேங்களா. அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. பட் யூஏஇ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மறுத்திருக்கு. ஓகே. இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது, நெய்பரிங் ப்ராவின்சஸை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கிங் என்ன பண்ணாருன்னா ஒரு டாக்ஸ் வாங்கினாரு. ஓகேங்களா. அந்த டாக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத். அந்த டாக்ஸ் வாங்கின கிங் பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூஎஸ் வெனிசுலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாவ் லான்ச்ட் a ஜாயிண்ட் ஆபரேஷன் டு கில் 10 அக்வா அப்படிங்கிற ஒரு கார்டல் அமைப்பு, ட்ரக் கார்டல் அமைப்பு. அதோடைய லீடர், ஓகேங்களா, அந்த லீடர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நினா கொரேரா. ஓகேங்களா. அவரை சாகடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் ஃபவுண்டட் இன் வெனிசுலா, டென்டி அகுரா, அண்ட் இட் இஸ் அ டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பை த யூஎஸ். ஓகே. இட் இஸ் ஆல்சோ ஆக்டிவ் இன் கொலம்பியா, பெரு அண்ட் சிலி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கார்டல் இருக்கு. அந்த கார்டல் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் விச் ஹாஸ் அ பேஸ் இன் வெனிசுலா அப்படிங்கறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ் ஃபார்மிங். இந்த ரோஸ் ஃபார்மிங் வந்து அரோமேட்டிக் டமாஸ்க் ரோஸ். ஓகேங்களா. இந்த இந்த ரோஸை வந்து காஷ்மீர்ல டெம்பரேட் கிளைமேட்ல வந்து விளைய வைக்கிறாங்க. ஓகேங்களா. இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ். அதுக்கப்புறம் எசென்சியல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக இட் இஸ் ஃபேமஸ். ஓகே. இதுல வந்து நம்ம ரோஸ் வாட்டரும் செய்யறாங்க, அதுக்கப்புறம் குல்கந்த் அப்படிங்கிற அந்த ஸ்வீட் மெட்டீரியலும் செய்யறாங்க. ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்தையும் செய்யறாங்க. இது காஷ்மீர்ல விளையக்கூடியது டமாஸ்க் ரோஸ். ஓகேங்களா. ஆனா வந்து இது சிரியாவுடைய சிரியாவோட ப்ராடக்ட், நேட்டிவ் டு சிரியா. திஸ் டமாஸ்க் ரோஸ் இஸ் நேட்டிவ் டு சிரியா. ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான டிஎன்டி முடியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து மண்டேவோட டிஎன்டி வில் பி ரிலீஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடுச்சு. ஸோ என்னோட எய்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 to 25 minutes ஒரு டிஎன்டியை முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ டிஎன்டி பெருசாகிறதுனால அடுத்த மண்டேவோட டிஎன்டியை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியா இருங்க.